மகா பெரியவா சரணம். காமக்கோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோ சுரங்காவின் அன்பான நமஸ்காரங்கள், வணக்கங்கள். காஞ்சி மகானுடைய கருணைக்கு அளவே கிடையாது. அவருடைய பக்தர்கள் எந்த நேரத்தில் எங்கிருந்து கூப்பிட்டாலும் சொல்லி அவர் உதவி பண்ணாமல் இருந்ததே கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ராஜகோபாலனுடைய ஒய்ஃப் கீதா மெட்ராஸில் ரொம்ப வருஷமாக இருந்தாள், பல வருஷங்கள் முன்னாடி. அவள் பயங்கரமான பெரியவாளுடைய பக்தை. ஒண்டி இல்லை, அவளுடைய குடும்பத்தார் முழுக்கவே மகாபெரிவா தான் அவளுக்கெல்லாம் தெய்வம். அப்படி வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ ஒரு டைம் அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. கீதாவோட ஃபாதர் ரொம்ப முடியாமல் போயிட்டு, பார்க்காத வைத்தியம் கிடையாது, சாப்பிடாத மருந்து கிடையாது. அப்படி ஆகிட்டு ரொம்பவும் சீரியஸ் ஆகிட்டார். என்ன பண்ணுறதில்லை. எப்போ டெய்லி பாவம் பூஜை ரூமுக்கு போயிட்டு கீதா அப்பாக்காக வேண்டிப்பா. ஒரு டைம் ரொம்ப சீரியஸ் ஆகி மூச்சு திணறல் ஏற்பட்டுருது. அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் இப்படி நீடிச்சான்னாக்கா ஒரு உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ். இவளால் தாங்க முடியல. டெய்லி சைலண்ட்டாக பெரியவாளை போய் கும்பிட்டுருக்கும் நேராக பூஜை ரூமுக்கு போனான். வாய் விட்டு கத்தினான், பெரியவா பெரியவா, இத்தனை டெய்லி உங்களை தான் நிமிஷம் உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா? இவ்வளோ தூரம் கதறேன்னு, அப்பா இப்படி இருக்காரு, நான் கதறது காதில் விழவே இல்லையா அப்படின்னு அழுதா. இப்படி பார்த்துருக்கும் போது காலிங் மேல் சவுண்டு கேட்டது வாசலில். டிங் 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 டிங். கண்ணை சுரச்சுன்னு போனான். திறந்தான். பார்த்தா நாங்கள் 4-5 பேர். நாங்கள் காஞ்சி மடத்துலேருந்து வரோம், பெரியவா அவங்கள்ட்ட இதை கொடுக்க சொன்னாங்க பிரசாதத்தை அப்படின்னா. ஒன்றுமே புரியல. இப்போ தான் கதறுன்னு அதுக்குள்ளேயும் ஒன்றும் புரியல. கண்ணை தொடச்சிட்டு அதை வாங்கி நான் பார்த்தா தீர்த்தம். அதை எடுத்து அப்பாவுடைய வாயில் பிரசாதத்தை ஊற்றினான். ஆச்சரியம், மூச்சு தண்ணி நின்று போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பல வருஷங்கள் வாழ்ந்தாருங்கிறது இன்னும் ஆச்சரியமான விஷயம். காதில் விழவே இல்லையா அப்படின்னு ஒன்று. காலிங் பெல் சத்தம் எப்படி கேட்டது? மகா பெரியவா சரணம்.